ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு குக்கிங் vlog பார்க்கலாம். என்னென்னா தக்காளி சட்னி. அதுக்கு தேவையான பொருள் தக்காளி, வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுக்கிட்டது, அப்புறம் பூண்டு, வெந்தயம், கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய் எல்லாம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சு கடாய் தூக்கி அதில் வச்சுட்டு நல்லா தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா தாராளமாகவே ஊற்றிட்டு நம்ம அதில் எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த வெந்தயம், கடலைப்பருப்பு, வத்தல், வெள்ளைப்பூடு இந்த நாளையுமே ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கணும். ஃபஸ்ட்டே வெந்தயம் போடுறது எதனாலனா அப்போ தான் அந்த வெந்தயம் நல்லா பொரிஞ்சு அந்த ஃப்ளேவர்லாம் செம்மையாக இருக்கும். போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுடணும். நடுவில் என்னடா ஒரு மிளகா இருக்குதுன்னு கேட்கலாம். எனக்கு அது ஒரு பழக்கம். என்ன தான் வத்தல் போட்டாலும் அந்த மிளகா ஒன்றாவது போட்டுடணும். அதனால் ஒரு மிளகா போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் போட்டுக்கோங்க. இனிமேல் நறுக்கி வச்சுருக்க தக்காளியை போட்டுட்டு நல்லா கிளறி விட்டு எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். கிண்டி விட்டுட்டு நல்லா மூடி போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா அதையும் கிளறி விட்டு கொஞ்ச நேரத்துக்கு வதக்கிட்டே இருக்கணும். வதக்கி நல்லா மூடி போட்டு வேகந்ததுக்கப்புறமா நல்லா தண்ணி பிரிஞ்சு வந்துடும். சூப்பராக வதங்கி அந்த ஒரு சாஃப்ட்னஸ் தெரியும். அதுக்கப்புறமா அதை நல்லா கிண்டி விட்டுட்டு ஆஃப் பண்ணி ஆற வச்சிடணும். ஆற வச்சு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடணும். ஆற வைக்காமல் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சோன்னா தெரிச்சிரும். ஸோ எப்போவுமே மிக்ஸி ஜாரில் வைக்கிறதா இருந்ததுன்னா நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் அரைக்கணும். எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு இனிமேல் தாளிகைக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தலாம். கடுகு, கருவேப்பிலை, காயப்பொடி, இவ்வளோதான். கடுகு போட்டுட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை, பெருங்காயம் இது ரெண்டையும் நல்லா சேர்த்து பொரிச்சு விட்டுணும். ஏன்டா பெருங்காயம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அது ஃப்ளேவர். எப்போவுமே சட்னி தாளிக்கும் போது நான் போடுவேன். ஸோ ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி சட்னி நல்லா தாளிச்சிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதில் அப்படியே பாத்திரத்தில் போட்டு கொதிக்க வைப்பாங்க. நான் அப்படி பண்ண மாட்டேன். ஏன்னா வதக்கிட்டோம் நம்ம ஆல்ரெடி. அதனால் இந்த செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.